ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணலாம், இல்லை கன்சிஸ்டன்சியாக வந்து பண்ணலாம் ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து நம்மளே நம்ம மைண்ட்குள்ளே சம்டைம் வந்து நினச்சிப்போம். ஓகே, இன்னிலேருந்து நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணணும், இன்னிலேருந்து வந்து இது விடாமல் வந்து டெய்லியுமே செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருவோம். இல்லை நம்ம வீட்டிலேயே நம்ம அம்மா கிட்ட கூட சொல்லியிருப்போம். அம்மாக்கிட்டேயோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, பிரதர் சிஸ்டர் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக சொல்லியிருப்போம். பாரு, இன்னிலேருந்து நான் பண்ணுறேன் பாரு, இன்னிலேருந்து நான் ஜிம்முக்கு போகிறேன் பாரு, இன்னிலேருந்து இந்த வேலையை பண்ணுறேன் பாரு, இன்னிலேருந்து நான் படிக்கிறேன் பாரு, அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? பட் வந்து ஆக்சுவலாக ஒரு 2-3 டேஸ் பண்ணுவோம், இல்லை மோஸ்ட்லி 1 வீக் பண்ணுவோம். ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம், இதை வந்து நம்ம பண்ணியே தீரணும், பண்ணி காட்டணும் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக அந்த 1 வீக் அப்புறம் திரும்ப நம்ம அந்த பழைய மோடுக்கே போயிடுவோம். என்னென்னா, ஓகே பார்த்துக்கலாம், நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட தானே சொல்லியிருக்கோம், நம்ம அம்மா கிட்ட தானே சொல்லியிருக்கோம், நம்ம பிரதர் கிட்ட நம்ம சிஸ்டர் கிட்ட தானே சொல்லியிருக்கோம், பரவாயில்ல பார்த்து அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஓகேவா? ஓகே, எக்ஸாமுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி கண்டிப்பாக நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ரீசனை தேடி நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுட்டு, அந்த நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி ஒரு மூலையில் எடுத்து வச்சுட்டு, பழைய மாதிரி என்ன பண்ணிகிட்ருப்பீங்க, ஸ்கூல் முடிஞ்சோ இல்லை காலேஜ் முடிஞ்சோ வந்துடுவோம். வந்துட்டு டிவி பார்ப்போம், கொஞ்சம் நேரம் சாப்பிடுவோம், தூங்கிடுவோம் இல்லையா? பழைய ரொட்டீனையே வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே அப்படி தான். ஒரு விஷயம் நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறோம், இல்லை வந்து நம்மளே நமக்கு சொல்லிக்கிறோம், இல்லை இதை ஃபாலோ பண்ணணும், இல்லை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த மோட்டிவேஷன் எங்கேயோ போயிடுது. சொன்னதை வந்து நம்மளே வந்து ரிட்டன் எடுத்துக்கிறோம். ஓகே பார்த்துக்கலாம், ஓகே பண்ணிடலாம், நான் அப்போ பண்ணுவேன், இப்போ பண்ணுவேன், எக்ஸாம் வரும்போது நான் எப்படி படிக்கிறேன் பாருன்னு ஒரு ரீசன் கொடுத்துட்டு நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆக்சுவலாக நம்ம அதை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா, சாட்டர்டே வந்து எந்த ஒர்க்கும் இல்லை அப்படின்னாலுமே இந்த ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ டைம் யோசிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி எதுவுமே எடுக்க வேணாம், என்ன கண்டென்ட் இருக்குது போடுறதுக்கு, பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நானே எனக்கு நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டு அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அந்த நம்ம மைண்டு வந்து அதை பண்ணுது. இவ்வளோ நாள் பண்ணியிருக்கோமே, ஓகே என்ன இன்றைக்கி பண்ண வேண்டாம், விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக நமக்கு அந்த மாதிரி தோணும் போது தான் நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு போகணுன்ற அந்த விஷயத்த ஸ்டாப்பே பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல கிவ் அப் பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்றது வந்து நம்ம பழைய மோடுக்கு நம்மளை திரும்ப எடுத்துகிட்டு போயிடுது. அப்போ வந்து நம்ம அந்த ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதில் என்ன அர்த்தம் இருக்குது? எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுனா அந்த இடத்துல ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம்.